Hi guys, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஆப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு Play Store போங்க, NR Infotech மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க. உங்களோட ஆப் மேல வந்து நிக்கும் NR Infotech னு சொல்லி. சோ அத நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோம்னா நம்ம ஆப்ல பாத்தீங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தா மட்டும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ அந்த ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதான் ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸர் இருந்தால் மட்டும் தான் இதை ஃபில் பண்ணணும் அவசரம். ஸோ இதில் உங்களோட நேமு, கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு @ சிம்பிள்ஸு, ஏதாவது ஒரு நம்பர்ஸ், இது நாலுமே கலந்துருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டுமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் உங்களோட நேமு, கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி மட்டும் போட்டு விட்டிங்கன்னா போதும், உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபால்ட் எப்பயும் போல உள்ள போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் தட்டினீங்கனாலே உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆனதுனால உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபியை டைப் பண்ணி நீங்கள் உள்ள போயிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ராசஸ் மட்டும் தான். செகண்ட் டைம் நீங்கள் எப்பயும் போல ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் நம்மளோட ஆப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹோமு, மை கார்ட்டு, மை ப்ரொஃபைல், மை அட்ரஸ் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்டிமேஷனுக்கும் உங்களுக்கு SMS நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ நம்மள்ட்ட மேலே சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் 2010 பிரிண்டர்னா வெறும் 2010, 3010 பிரிண்டர்னா 3010 டீட்டெயிலில் நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை. அந்த மாடல் நம்பரை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாடல் நம்பரை சஜஷன் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நின்றுடும். ஸோ உங்களுக்கு சர்ச்சிங் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ஆப்ஷனை கொண்டு இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் K7 ஆர்டர் போட போகிறீங்க அப்படின்னா K7 ஆன்டிவைரஸ்லாம் டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க, வராது. வெறும் K7 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ சிங்கிள் யூசர் பேக் வெறும் 399 ரூபா. ஸோ அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு பை நோ கொடுக்குறீங்க. மேலே அட்ரஸ், இது ஒன் டைம் மட்டும் தான். ஒன் டைம் நீங்கள் அட்ரஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுன்னா செகண்ட் டைமில் அட்ரஸ் கொடுக்குற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் கீழே பிளேஸ் ஆர்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சோன்னா மேலே பார்த்தீங்கன்னா UPI பேமெண்ட் ஒன்று இருக்கும், கீழே கார்ட் பேமெண்ட் இருக்கும். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ். ஸோ மேலே இருக்கிற UPI பேமெண்ட்டே செலக்ட் பண்ணிங்க, அதான் உங்களுக்கு ஈஸி மெத்தட். ஸோ எந்த சார்ஜஸ் எடுத்துக்காது. ஸோ இதில் இந்த கமெண்ட்ஸில் இடத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே UPI வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த UPIயோட கேட்வேக்கு டேரெக்டாகவே எங்களோட ஆப் வந்து உங்களை கூட்டு போயிடும். ஸோ நீங்கள் மணி சென்ட் அப்படின்னு கொடுத்து உங்களோட UPI பின் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எடுத்துட்டு டிஃபால்ட்டாக ஆப் ரிட்டர்ன் ஆகி எங்களோட ஆப்புக்குள்ளே வந்துடும். உங்களோட ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகிடும். ஒவ்வொரு இன்டிமேஷன் உங்களுக்கு SMS வந்துடும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு டிஃப்ரெண்டான பாக்ஸு. இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்டுக்காதுக்காண்டியே. ஸோ ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் சரி, கமெண்ட்ஸ்லையும் சரி, ஸோ எனக்கு ஒரு HP லேசர் பிரிண்டர், நல்ல லேசர் பிரிண்டர் வேணும், HP லேசர் பிரிண்டர் வேணும், HP லேசர் பிரிண்டர் வேணும், என்ன மாடல். ஸோ இதான். ஸோ இந்த HP லேசர் பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லெவலில் ஒரு குழந்தைய கேட்டால் கூட தெரியக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 1020 M1005. ஸோ சிங்கிள் ஃபங்க்ஷன்னா 1020, ஆல் இன் ஒன்னா M1005. ஸோ இந்த ரெண்டு மாடலும் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் மாடல் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்னும் அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அப்டேட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நியூ சீரீஸை கொண்டு வந்துட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா HPயில் இப்போ நியூ மாடல்ஸ் நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள், ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா HP வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சாம்சங் பிரிண்டர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. சாம்சங்கில் இப்போ பிரிண்டர் கிடையாது. ஸோ அந்த சாம்சங்கோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ் அப்படியே HP வாங்கி ஸோ அங்கே தான் இப்போ மேனுஃபேக்சரிங் நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் சாம்சங் லேசர் பிரிண்டர் பழைய ஸ்டாக் ஏதாவது 1-2 ஸ்டாக் நீங்கள் எடுத்தாலும் அது நீங்கள் வாரண்டியில் கால் லாக் பண்ணாலும் HPயில் தான் உங்களுக்கு வருவாங்க. ஸோ இப்போ அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் மாதிரி சாம்சங்கோட ஃபேக்ட்ரியில் வச்சு எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நியூ மாடல்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு HPயில் ஒரு நல்ல லேசர் பிரிண்டர் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ. HPயை பொறுத்த வரைக்கும் பிரிண்டரில் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒன்லி இங்க் டேங்க்ல வைஃபை மாடலுக்கு மட்டும் டேட்டா பிராண்ட்லேருந்து ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் வருவாங்க. ஸோ வேற எந்த மாடலுக்கும் பிராண்ட்லேருந்து ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் வரமாட்டாங்க. கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, 1 year ஆன்சைட் வாரண்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் என்ன ஒரு இஷ்யூ வந்தாலும் ஸோ எங்கள் ஆஃபீஸில் சொல்கிறதுக்கோ ஸோ நீங்கள் வேற யார்ட்டையா சொல்லி கால் லாக் பண்ணுறதுக்கோலாம் கிடையாது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 year ஆன்சைட் வாரண்டி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரிண்டரில் ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்களே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து பிரிண்டருக்கு பக்கத்துல இருந்தே கால் பண்ணணும் அவங்கள்ட்ட. ஸோ அவங்க அங்கேருந்து இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டிமேஷன்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணி அந்த பிரிண்டரில் 100% கம்ப்ளைண்ட் அவங்க அக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் இடத்துக்கு இன்ஜினியரை விசிட் பண்ண வைப்பாங்க. இது கண்டிஷன் நம்பர் 2. ஸோ அதனால தான் 1 year ஃப்ரீ சப்போர்ட் அப்படின்றது எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்களாம் கால் லாக் பண்ணாலும் மெயில் போட்டாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ கஸ்டமர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கால் பண்ணால் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் HP பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 1 year ஃப்ரீ சர்வீஸ்ன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு சர்வீஸ் விஷயம்னாலும் சரி எங்களோட பில்லு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக GST பில்லு தான் வரும். ஸோ அதனால நீங்கள்
சவுத் இந்தியா ஃபுல்லாக எந்த ஒரு ஹெச்பியோட ஆத்தரைஸ் சர்வீஸ்ன்றதையும் போய் எங்கள் பில் காப்பியை கொடுத்து நீங்கள் 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல், இதை ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. ஏன்னா இப்போ கவுண்டரில் நான் சொல்லாட்டினாலுமே இந்த மாடல் இருக்கான்னு கேட்டு மாதம் 10 பிரிண்டர் போயிட்டு இருக்கு. ஸோ அதான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பியில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களாம் இங்கை தானே ரீஃபில் பண்ணுற மாதிரி டேங்க் கொண்டு வருவீங்க, நாங்கள் பவுடரே ரீஃபில் பண்ணுற மாதிரி டேங்க் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டது பிரிண்டர். ஆமாம், நீங்கள் இங்கை பாட்டில் ஊற்றுற மாதிரி நாங்கள் பவுடர் டப்பாவில் வச்சு கொட்டி விட்டுட்டு நாங்கள் பிரிண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போ பவுடரை கொட்டினாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ ட்ரம் எப்போ சேஞ்ச் பண்ணுறது? ஏன்னா லேசர் பிரிண்டர்னாலே பவுடரு போய் இமேஜிங் யூனிட்டில் பட்டு ப்ரெஷர் ரோலரில் ஹீட் பண்ணி அந்த இமேஜிங் யூனிட்டில் இருந்து தான் உங்களுக்கு ரோல் பண்ணி ஃபான்ஸை பதிச்சு விடும். ஸோ அப்போ அதில் முக்கியமான ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்கு தான். ஸோ அந்த ட்ரம்முன்றது எந்த அளவுக்கு நம்ம காப்பீஸ் எடுக்கிறோமோ சீக்கிரம் தேயும். ஸோ அப்போ ட்ரம்மை எப்போ மாற்றுறது? அதில் தான் இவங்க ஒரு டிப்ஸ்டே வச்சுருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டோனர், அதாவது இமேஜிங் யூனிட்னு சொல்லுவோம், அதாவது ட்ரம் யூனிட்னு சொல்லுவோம். அந்த ட்ரம் யூனிட்ன்றது நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம தனியாக தூக்கணும்னாலே இதில் பவுடர் கொட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பவுடர் கொட்டுற மாதிரி மேலே ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சு ஈஸியாக கொட்டுற மாதிரி ரீலோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த ட்ரம் வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேஜஸ் வரைக்கும் அந்த ட்ரம்மோட லைஃப் வரும் அப்படின்றாங்க. ஸோ 20,000 பேஜஸ் வரைக்கும் லைஃப் வருது அப்படின்னா நம்ம டோனர் ஈஸி டோனர் ரீஃபில் கிட்ட பார்த்தீங்கன்னா 850 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 850 ரூபாய்க்கு 2500 பேஜஸ் வரும்ன்றாங்க. ஸோ 2500 பேஜஸ்னால இப்போ 2000 கணக்கு வச்சுங்க. ஸோ அப்போ ஒரு 10 ட்ரிப் நீங்கள் டோனர் ரீஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் அந்த ட்ரம் யூனிட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்போ அந்த டோனர் யூனிட் அப்படியே வெளியில் தூக்கிட்டு நம்ம புதுசாக டோனர் யூனிட் வச்சிடலாம். ஸோ இதான் ட்ரம் கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000W, 1000A, 1200W, 1200A அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃபங்க்ஷன் ஆல் இன் ஒன், அவ்வளோதான் வித்தியாசம். சிங்கிள் ஃபங்க்ஷனில் வித் ஒய்ஃபை வித்தவுட் ஒய்ஃபை. ஸோ அதே மாதிரி ஆல் இன் ஒன்ல வித் ஒய்ஃபை வித்தவுட் ஒய்ஃபை, இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கொண்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் வித் ஒய்ஃபை மாடல். மொபைலில் இருந்து நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். இது வந்து லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர்னு போயிட்டாலே எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். கலரில் லேசர்னு போனீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கூட வரும். ஸோ கலர் லேசரில் யார் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா லேப், அதாவது லேபில் பார்த்தீங்க அப்படின்னா லேப் பிரிண்டிங் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அக்யூரேட்டாக ரொம்ப டீட்டெயிலாக அவங்க ரிப்போர்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு மெயின்டெனன்ஸை பற்றியோ காஸ்ட்டை பற்றியோ கிடையாது, ரிசல்ட் பக்காவாக இருக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கலர் லேசர் பிரிண்டர் தான் அதிகமாக போகும். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா HP Neverstop லேசர் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் 1200W. ஸோ இதில் ஏன்னு ஒரு மாடல் இருக்கு. ஏன்றது ஒய்ஃபை வராது, 1200Wன்றது வித் ஒய்ஃபை வந்துடும். ஸோ இந்த மாடல் தான் இப்போதைக்கு அதிக சேல். ஸோ இது எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்? நீங்கள் HP M1005 எடுக்க போறீங்க அப்படின்னா இனிமேல் எடுக்காதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் லைஃப் அது மேக்ஸிமம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த M1005க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ இந்த பிரிண்டர் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நம்மள்ட்டையும் வாங்கிக்கலாம், எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸிங்க்கு நம்மள்ட்ட கிடைக்கும். ஸோ ப்ரைஸிங் தாறுமாறாக இருக்கும். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். இதுக்கு பிராண்டில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் வரமாட்டாங்க. 1 இயர் வாரண்டி அப்படின்னா 1 இயர் வாரண்டிக்கு அந்தந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கஸ்டமர் தான் கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் HPயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இங்கே ப்ராப்பரான GST பில்லோட டீட்டெயில்டாக வந்துடும் ப்ரைஸிங்கோட. ஏதாவது டெக்னிக்கல் டவுட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட் வேணுமா, எங்கள் டீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான டீம் வந்து உங்களுக்கு அந்த டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட MRPன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,461 ரூபா. ஸோ நம்மளோட ஆஃபர் ப்ரைஸிங் என்ன? வெறும் 17,990. ஸோ M1005 பார்த்தீங்கன்னா 17,990 ஒன்லி பிரிண்ட் ஸ்கேன் காப்பி தான், ஒய்ஃபை வராது. ஸோ அதுக்கு எடுக்கிறதுக்கு இது எடுக்கிறதுக்கு பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஒய்ஃபை வந்துடுது ஒரு ஆப்ஷன். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் டோனரோட காஸ்ட் ஒரிஜினலே கம்மி, வெறும் 850 ரூபா. கொண்டு வந்து சாட்னு சொல்லிட்டு பவுடரை கொட்டி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு 10-15 ட்ரிப் நீங்கள் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ரம்மில் அதை போச்சுன்னா அந்த லைனிங் அடிக்கும் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ட்ரம் யூனிட்டை மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இல்லை. அதனால உங்களுக்கு டோனர் கொண்டு போய் இங்கே ரீஃபில் பண்ண வைக்கணும் வச்சுக்கலாம். ஒரு டோனர் யூனிட்டை மேலாப்லேயே வச்சுக்கலாம். டக்குன்னு காலியாகுதா, டக்குன்னு அடுத்த டோனர் சாப்பிட்டு இறக்கலாம். ஸோ இது இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் சூப்பராக எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே சிங்கிள் ஃபங்க்ஷன் அவைலபிள். ஸோ எதுக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா இந்த HP பிரிண்டர் இருக்கான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஃபியூச்சர்ஸ் கிடையாது அப்படின்றதால நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு காம்படேட்டிவ் பார்த்தீங்கன்னா கெனான் இமேஜ் கிளாஸ் MF1200Wன்னு வரும். ஸோ MF1200Wன்றது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வித் ஒய்ஃபை. ஸோ அதுக்கு வந்து டேரக்டாக பிராண்ட்லேருந்து 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாலே சர்வீஸில் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபியூச்சரில் 1 இயர் வரைக்கும் என்ன ஒரு சர்வீஸ்னாலும் ஸ்பாட்டில் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டோனர்ன்ற ரேட்டு கூட. ஆனால் இமேஜ்க்குன்ற கம்ஃபர்டபுள் டோனர் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட 2000 பேஜ்க்கு வந்துட்டு ஏகப்பட்ட கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,500 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. வெறும் 15,500 ரூபாய்க்கு பிரிண்ட் ஸ்கேன் காப்பி. ஆனால் அதில் ஃபீச்சர்ஸ் அதிகம் உங்களுக்கு. இந்த 2-in-1 ஐடி கார்டு ஃபங்க்ஷன், 4-in-1 ஐடி கார்டு ஃபங்க்ஷன், 2-in-1 பேஜ் ஃபங்க்ஷனு, ஸோ ரெடியூஸ் பண்ணுறது, என்லார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் 232 உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் வந்து ஒரு லேண்ட் போர்ட் ஒன்று வரும். ஸோ அந்த லேண்ட் போர்ட் மூலியமாக நெட்வொர்க் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம்.
ஸோ மற்றெல்லாம் நேல் போட்டிருக்கும், நெட்வொர்க் பிரிண்ட் மட்டும் தான் கொடுக்கும், நெட்வொர்க் ஸ்கேனிங் பண்ண முடியாது. ஸோ அதில் நெட்வொர்க் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் தூக்கி வச்சுருவோமா. ஸோ இதுக்கு தான் இப்போ இவங்க 2 பேருக்கு தான் காம்படேட்டிவ். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலண்டாக கெனானில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஷோரூமில். ஏன்னா கேட்காம இருக்க மாட்டாங்க. என்னதான் ஒரு மாடல் அவங்க இருக்கணும்னு வந்தாலும் சரி, கஸ்டமர்ஸ் வந்து சார் ஓகே இதுக்கு ஈக்குவலண்டாக கெனானில் என்ன மாடல் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க லேசரில். ஏன்னா அந்த கேட்கணுன்றப்ப டக்குன்னு எடுத்து வச்சிருக்க மாடல் இந்த மாடல். ஏன்னா அதில் மாதத்துக்கு 10 பிரிண்டர் போகுது அப்படின்னா இதில் மாதத்துக்கு 20 பிரிண்டர் போகும். ஸோ அந்த மாதிரி இன்னும் கெனானில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டோல் ஃப்ரீல கால் லாக் பண்ணணும், சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போகணும், அந்த அவசியம்லாம் இல்லை. நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணி சொன்னாலே போதும், நாங்கள் கால் லாக் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியர் அங்கே விசிட் பண்ண வைப்போம். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸிங் 17,990, இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15,490, கிட்டத்தட்ட 2,500 ப்ரைஸிங் கம்மி. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு லேண்ட் போர்ட் கிடையாது. லேண்ட் போர்ட் இருந்தால் நெட்வொர்க் கேபிளை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் உங்களுக்கு லேண்ட் போர்ட் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் போர்ட் இருக்கிறதுனால நெட்வொர்க் ஸ்கேனிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்வொர்க் அதாவது 10 சிஸ்டம் 20 சிஸ்டம் வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மூலியமா ஒரு பேப்பர் இங்கே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம் எந்த சிஸ்டம் வேணாலும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன் LCD டிஸ்பிளேஸ், இது பெரிய டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. 2 in ஐடி கார்டு ஃபங்க்ஷன், 4 in ஐடி கார்டு ஃபங்க்ஷன், ரெடியூஸ் பண்ணுறது, என்லார்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப பட்ஜெட் வைஸாக கம்மி, டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அதிகம், ஸோ லைஃப் அதிகம், வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் அதிகம், ஸோ ஃபியூச்சரில் ஸ்பேர்ஸ் அதிகம். ஸோ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரம் யூனிட்டும் தனியாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டோனர்னு வாங்கும்போது அந்த டோனர்லேயே இன்பில்ட் ட்ரம்மும் வந்துடும். ஸோ இதில் ஒரிஜினல் டோனர்ன்றது ரேட்டு கூட. ஸோ கம்ஃபர்டபுள் டோனர்ஸ் நிறையா கிடைக்குது. ஸோ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது இமேஜிங் வெறும் 800 ரூபாய், கிட்டத்தட்ட 2000 பேஜஸ் வரும். முடிய தூக்கி போட்டு டோனர்ஸ் மட்டும் பார்த்து. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பு நீங்கள் டோனர் மாத்திரப்போ உள்ள ட்ரம்மும் புதுசாக வந்துடும். ஸோ அந்த பிரிண்டோட ஒரு குவாலிட்டி இன்னும் பெட்டராக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மொபைல்லேருந்து ஒய்ஃபை பிரிண்டிங், ஆப்பிள் ஏர் பிரிண்ட்டு, ஸோ மெப்போரியா பிரிண்டிங் கனெக்ஷனு, இது வந்து வேற சேல், இது தனி செக்மெண்ட்ல சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹெச்பியும் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகானில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்போ இதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஹெச்பி அன்பாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சது இல்லை. ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பவர் கார்டு. ஸோ லேசர் பிரிண்டர்னால எப்பயுமே பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்லி ஏசி கரண்ட்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். யூபிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பாடி கவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அவுட்புட் ட்ரே கவர். ஸோ இந்த 2 கவர் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கேட்லாக்கு. அதுக்கடுத்து சும்மா ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர் தான். அவ்வளோதான். ஆனால் இந்த MFP1200W வந்து மார்க்கெட்டில் ஒரு தனி செக்மெண்ட்டில் சேலு. ஸோ அதுவும் நம்மகிட்ட கிடைக்கும், நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் போடலாம் அப்படின்றக்காண்டி தான் இது. ஸோ இதுக்குள்ளே டோனர்ஸுன்னு எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள். ஏன்னா நம்ம எந்த பொருள் விற்றாலும் அதுக்கான ஸ்பேரையுமே நம்ம ரெடியாக வச்சுட்டு தான் வைப்போம். ஸோ ஸ்பேர் இல்லாமல் அந்த பொருளை விற்கவே மாட்டோம். ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபீஸ்க்கு எனக்கு ஹெச்பி தான் வேணும்னு விரும்புகிறவங்க ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க. அவங்க அதில் வந்து மாறவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்கு, பார்க்க டிசைனு, அந்த ஹெச்பின்ற லோகோ, அவங்க ஒரு ராயல்ட்டி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு 17,990 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ப்ரைஸிங் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத ப்ரைஸிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. நம்ம ஆப்பில் எதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ ஒய்ஃபை கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டோனர் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா அந்த டோனர் பாக்ஸ் நவுத்தி விட்டுற மாதிரி இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பவுடர் சரக்கு வச்சு ஒரு அமுக்கி இறக்குறது தான். ஸோ இதில் ட்ரம் யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் மாதிரி. அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா கேட்ரேஜ் அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ நார்மலாக 1020 இருக்கும் பார்த்தீங்களா, M1005 அதே மாதிரி கேட்ரேஜ் இதில் இருக்குது. ஆனால் அந்த கேட்ரேஜுக்குள்ளே பவுடர் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஷார்ட் கட்டை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக பவுடர் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு ட்ரம் யூனிட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேஜஸ் வரைக்கும் அந்த ட்ரம்மோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு. ஸோ இதே நார்மல் 2900 இது 1020 M1005 வர 12A டோனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6000 பேஜஸ் 7000 பேஜஸ்க்கு அந்த ட்ரம்மோட லைஃப் இழஞ்சிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வெளியில் கொண்டு போய் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஆள் தேடணும். ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பவுடர்ஸ் உள்ள கொட்டும். ஸோ அந்த பவுடர்ஸ் உள்ள கொட்டுறதுனால உள்ள இருக்கிற உங்களுக்கு டெவலப்பர், ப்ரெஷர் ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீணாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்றக்கான தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட கான்செப்ட் அதுதான். ஸோ ஒரிஜினல் டோனர், ஹெச்பியோட ஒரிஜினல் டோனர் வாங்கிட்டு வரீங்க, சரட்டு இறக்குறீங்க, ரேட்டு 850 ரூபா தான். ஒரு 10 ட்ரிப்பு 15 ட்ரிப்பு டோனர் மாற்றினதுக்கப்புறம் உள்ள ட்ரம் யூனிட்ன்றது புதுசு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் அவைலபிள். அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5600 5700 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒரிஜினல். இதெல்லாம் கம்ஃபர்டபுள்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர்.
ஸோ அவ்வளோதான். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, வைஃபை, வேறு அவ்வளோதான், எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஈஸியாக டோனர் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போட்டு ஒரு சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் கேபிள். ஸோ மேலே இருக்கிற ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A4 அண்ட் லெட்டர் வரைக்கும், மேக்ஸிமம் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது லீகல் பேப்பர் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா தான். ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னால் எதுவும் சொல்லவே முடியாது. அதில் மைனஸ்னு அவங்களோட சொல்கிறதே அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா கஸ்டமரே அங்கே டோல் ஃப்ரீல கால் லாக் பண்ணணும். ஸோ என்கிட்ட இல்லை, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்டோரில் ஹெச்பி பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணாலும் சர்வீஸ்ன்றது கஸ்டமர் அந்த பிரிண்டர் பக்கத்துலேருந்து கால் லாக் பண்ணால் மட்டும்தான் கால் வந்து அட்டன் ஆகி ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருக்கிறவங்க டக்குன்னு நீங்கள் ஹெச்பி ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இல்லை இதிலே எனக்கு சர்வீஸ் சப்போர்ட்டோட சூப்பரான பிரிண்டர் கொடுங்க, ஹெச்பி இல்லாட்டாலும் பரவாயில்ல, கெனாலும் பரவாயில்ல அப்படின்னா 232W வெறும் 15,400 ஆஃபர் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நம்மளோட லேசர் பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவலாக ப்ரைசிங் கொடுக்க முடிய அளவுக்கு நம்ம ப்ரைசிங் கொடுத்துட்ருப்போம். கொடுக்கக்கூடிய எல்லா ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில் வந்துடும், உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி வந்துடும். ஸோ கெனானோட பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ ட்ரைனிங்கும் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஹெச்பியோட 1000A, 1000W, 1200W, 1200A இந்த எல்லா மாடல்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல்ஸ் வீடியோ. ஸோ இது போக வேறு உங்களுக்கு ஹெச்பியில் என்னென்ன வேணும்னாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் லைனில் வாங்க. நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை ஏற்றலை இன்னும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த ஸ்டாக்ஸ் டிமாண்ட் பற்றாக்குறையில் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்டை ஏற்றிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.